வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முதுகு சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். யாரு என்று கேட்டபடியே நாளிதழுங்கையுமாக வாசற்கதவை திறந்தார் கதிரேசன். கதவை தட்டி இருந்தது பக்கத்து வீட்டு இளைஞன் தான். அவர் கண்கள் ஒரு கணம் போல் வியப்பால் விரிந்தன. ஆயினும் மறுகணமே சமாளித்து கொண்டு அவர் வாங்க வாங்க என்று புன்னகையுடன் அவனை வரவேற்று உள்ளே அழைத்து கொண்டு வந்து ஒரு நாற்காலியில் அமர செய்தார். நாற்காலியின் முன்னடியில் பட்டும் படாமலும் மிகுந்த மரியாதையுடன் உட்கார்ந்து கொண்ட இளைஞன் தலையை சற்றே கவிழ்த்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவன் ஏதோ சங்கடத்தில் இருந்தால் போல் கதிரேசனின் கண்களுக்கு தோன்றினான். பாதி படித்திருந்த நாளிதழை மடித்து வைத்துவிட்டு அவர் ஆவலுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார். தலையை உயர்த்தி அவரை கூச்சத்துடன் நோக்கிய இளைஞன், உங்களை பார்த்து ஒரு சமாச்சாரம் சொல்றதுக்கு தாங்க வந்த என்று சொல்லிவிட்டு நிறுத்தினான். அவன் கண்களில் ஒரு கெஞ்சுதலும் வெட்கமும் நன்றாக தெரிந்தன. என்ன பார்த்து பேசுறதுக்குத்தான் வந்திருக்கிறேன்னு தெரியுதே என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட அவர் சொல்லுங்க என்றார். எப்படி சொல்றதுன்னு தெரியல என்று அவன் இழுத்தான். மறுபடியும் அவனது தலை தாழ்ந்து விட்டது. அவன் நாணிக் கோடியதை கவனித்ததுமே ஏதோ காதல் விவகாரம் போல என்று அவர் தமக்குள் யூகித்து உள்ளூர சிரித்து கொண்டார். யூகித்த மறுகணமே திருமணமாகாத கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருந்த தம் மகள் ரஞ்சிதத்தின் நினைவுதான் அவருள் எழுந்தது. அவர் புன்னகையுடன் அவனை ஏறிட்டு பார்த்தார். ஆயினும் இவனை பார்த்தா 30 வயசுக்கு மேல இருப்பான்னு தோணுதே. ரஞ்சிதத்துக்கு 18 தானே ஆகுது. வயசு வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஆனா கூட 2 பேரும் ஆசைப்பட்டாங்கன்னா என்னத்து செய்யறது? பேசாம சம்மதிக்க வேண்டியதுதான். இப்படியெல்லாம் மிக விரைந்து சிந்தித்த அவர், சும்மா சொல்லுங்க, அது சரி, உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஆபீஸ்ல இருக்கிறீங்க என்று விசாரித்தார். எடுத்த எடுப்பில் அந்த விஷயம் குறித்து பேசுவதில் அவனுக்கு இருக்கக்கூடிய சங்கடத்தை குறைக்கும் நல்லெண்ணத்துடன் அவர் அவனை அப்படி விசாரித்தார். என் பேரு முருகேசன், நான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிளார்க்கா இருக்கேன் என்று அவன் பதில் சொன்னான். இப்போது அவனது பார்வையின் கூச்சம் கொஞ்சம் குறைந்து விட்டிருந்ததாக கதிரேசனுக்கு தோன்றியது. அடடா, இன்கம் டாக்ஸ்லயா இருக்கீங்க? தெரியாம போயிடுச்சே. உங்க ஆபீஸ்ல ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா உங்களை பார்த்து சொன்னா போதுமா? என்ன வேணுமோ சொல்லுங்க, செய்யறேன். பக்கத்து வீடுகள்ல இருந்துகிட்டு ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிடாம இருந்திருக்கிறோமே, என்ன வெக்க கேடுது? பட்டணத்தில் இப்படித்தான், அவங்க சோலி அவங்களுக்கு. பக்கத்து வீட்டு ஆளுங்களை பத்தி கூட நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல என்று அவர் சிறிது அங்கலாய்ப்புடன் சொல்லவும் முருகேசன் முதன்முறையாக வாயகல புன்னகை செய்தான். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் எங்கிட்ட இருக்குது. பஸ் பிடிச்சு ஆபீஸுக்கு போறதும் வர்றதுமே நாள் முச்சோடும் சரியா போயிடுதே என்று அந்த குற்றத்தில் இருந்து தங்கள் இருவரையுமே விடுவிக்கிறார் போல் சொல்லிவிட்டு அவன் தன் கூச்சத்தின் பெரும் பகுதி அகன்றுவிட்ட சிரிப்பை உதிர்த்தான். அவரும் பதிலுக்கு சிரித்து அவனது கூற்றை ஆமோதிக்கும் பாவனையில் தலையை மேலும் கீழுமாக ஆட்டினார். இதற்கு பிறகு அவர்களிடையே ஒரு மௌனம் கவிந்து கொண்டது. அதை போக்குவதற்கு என்ன பேசுவது என்று தோன்றாமையால் கதிரேசன், இருங்க வர்ற என்று சொல்லிவிட்டு அடுக்களைக்கு சென்றார். அவர் காஃபிக்கு சொல்வதற்காகத்தான் அங்கே விரைந்தார் என்பதை புரிந்து கொண்ட அவன் மிகவும் அவசரமாக, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க என்று அவரது முதுகை பார்த்தவாறு குரல் கொடுத்தான். பின்னர் அவன் நாற்புறங்களிலும் தன் பார்வையை சுழற்றினான். அவன் எதிர்பார்த்த ஆசாமி காணப்படாததில் சிறிது ஏமாற்றம் உள்ளவனாக அவன் பெருமூச்செறிந்துவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தான். 2 நிமிடங்களில் திரும்பி வந்த கதிரேசன் ஆவி பொங்கிய காஃபியை அவனிடம் நீட்டினார். என்னத்துக்குங்க இதெல்லாம்
என்றபடியே அதை வாங்கி பருகலானான் முருகேசன். கதிரேசன் அவனையே அளக்கிறாற் போல பார்த்து கொண்டிருந்தார். பைய நல்லாத்தான் இருக்கா, நல்ல களையான முகம். காஃபியை குடித்துவிட்டு டம்ளரை தரையில் வைத்து நிமிர்ந்த அவனை பார்த்து, நீங்க உங்க அக்கா கூட தானே இருக்கிறீங்க என்று கேட்டார் கதிரேசன். ஆமாங்க என்ற முருகேசன் அவரை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அந்த தகவல் மட்டும் தமக்கு எவ்வாறு தெரிய வந்தது என்று அவன் யோசிக்கப் போகிறானோ என்று நினைத்து பார்த்த அவர் மிகவும் அவசரமாக, நீங்க 2 பேரும் ஒரே சாயலா இருக்கிறீங்க, உங்க 2 பேத்துக்கும் அதிக வயசு வித்தியாசம் இல்லாததுனால அக்கான்னு நினைச்சேன் என்று விளக்கினார். தொடர்ந்து, பக்கத்து வீட்டுக்கு நீங்க வந்து 5-6 மாசம் இருக்குமா என்று கேட்டார். 7 மாசமாச்சுங்க. ஒரே காம்பவுண்டா இருந்துச்சுன்னா வீட்டு பொம்பளைங்க கண்டிப்பா பழகியிருப்பாங்க. பக்கத்து வீடா போயிட்டதால அவங்களும் பழக முடியாம போயிருச்சு. என் சம்சாரமும் அக்கம் பக்கம் போறது வர்றது கிடையாது என்று கதிரேசன் மேலும் விளக்கினார். முருகேசன் சிரித்துவிட்டு பேசாதிருந்தான். சரி சொல்லுங்க, என்னமோ கேட்கணும் நீங்களே. அதுகாரும் அவனை விட்டு விலகினாற் போல காணப்பட்ட கூச்சம் திரும்பவும் அவன் முகத்தில் கப்பிக்கொண்டது. அவன் ஒரு கையினால் மறு கையின் விரல்களை பிடித்து கொண்டான். ஒருவேளை அவன் கைகள் நடுங்குகின்றனவோ என்கிற எண்ணம் கதிரேசனின் மனதில் எழுந்தது. வேற ஒண்ணுமில்லைங்க, உங்க மகளை நான் கல்யாணம் செய்துக்க விரும்புறேன் என்று தணிந்த குரலில் சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு அவரை நோக்கினான். கதிரேசன் சிரித்துவிட்டு கனிவு பொங்க அவனை பார்த்தார். ரொம்ப நல்லது, ஆனா உங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கும் போல தோணுதே என்றார். இல்லைங்க, 4 வயசு தாங்க. நான் உங்க மகளை விட பெரியவன். எனக்கு 30 ஆகுது, உங்க மகளுக்கு 26 தானுங்களே என்று அவன் சொல்லவும் அவருக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போட்டு விட்டது. என்னது 26? யார் சொன்னது? ரஞ்சிதத்துக்கு 18 முடிஞ்சிடுச்சு, போன மாசம்தான். நான் ரஞ்சிதத்தை சொல்லிங்க. கதிரேசனின் நெற்றி நரம்புகள் சட்டென்று புடைத்து கொண்டன. பின்ன யார சொல்றீங்க? சுலோச்சனாவை சொல்றேன். கதிரேசனின் உதடுகள் தாமாக பிரிந்து கொண்டன. கண்கள் அகன்று நிலை குத்தி விரைத்தன. சில கணங்களுக்கு அவர் பேச்சற்று போனார். சுலோசனையாவை சொல்றீங்க? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் விபத்துல செத்து போயிட்டான். போய் 6 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டதுக்கு முந்தி நீங்க கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும். பதற்றம் மிகுந்த அவர் சொற்களை மதிக்காமல் அவன் கூறினான். எல்லா விவரங்களும் ஏற்கனவே எனக்கு தெரியுங்க. உங்க மகள் விதவைங்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஒரு கைம்பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணுங்கிறது என் லட்சியம். அதுக்கு தோதாய் உங்க மகளுடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டுருச்சு. என்னது பழக்கம் ஏற்பட்டுருச்சா? என்ன சொல்றீங்க நீங்க? அதாவது துணி உலர்த்துறதுக்காக அவங்க உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வருவாங்க. அப்ப பேசி இருக்கிறோம். வேற ஒன்னும் தப்பிதமா நினைக்காதீங்க. உங்க மக அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நானும் தப்பு வழிக்கு போறவன் இல்ல. என் மக உங்க கூட பேச்சு வச்சுக்கிட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அதை மட்டும் வச்சு நீங்க பொண்ணு கேட்க வந்துட்டது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க ஆம்பளைகளோட வயசு பொண்ணுங்க பேச்சு கீச்சு வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது. நீங்க இப்படி பேசுறது தெரிஞ்சிச்சுன்னா சுலோசனா ரொம்ப வருத்தப்படும். அது ஏதோ மரியாதைக்கு உங்களுக்கு பதில் சொல்லி பேசி இருக்கும், அவ்வளவுதான். அவர் இன்னும் என்னென்னவோ காரமாக பேச நினைத்து வாயில் அடக்கி கொண்டு விட்டார். நயமாகவே பேசி அவனை அனுப்பிவிட வேண்டும். படியேறி வந்தவனை அவமதித்தலாகாது என்று அவர் நினைத்ததே அதற்கு காரணம். உங்க மகளுடைய சம்மதம் இல்லாம நான் இங்கிட்டு வந்து உங்க கூட பேசுவேனான்னு நீங்க நினைச்சு பார்க்காதது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சுலோசனாவுடைய முழு சம்மதத்தோட தாங்க நான் வந்திருக்கேன் என்று அவன் கூறவும் கதிரேசன் திகைத்து போனார். தம் காதுகளையும் கண்களையும் நம்ப முயன்றவாறு அவர் கண்களை மூடி மூடி திறந்து அவனை வெறித்தார். என்ன சொல்றீங்க? சுலோசனாவுடைய சம்மதத்தோடவா வந்திருக்கிறதா சொல்றீங்க என்று அவர் கேட்டார். அந்த சொற்களை மறுபடியும் ஒரு முறை கேட்டு தம்மை நிதானப்படுத்தி கொள்ள அவர் விழைந்ததாய் தோன்றியது. ஆமாங்க, அவங்களோட மனப்பூர்வமான சம்மதத்தோட தான் இங்கிட்டு வந்திருக்கேன். இல்லனா வருவனா? அடிச்சு துரத்திட மாட்டீங்க என்னைய என்று அவன் கேட்டான். அவன் முகத்தில் நம்பிக்கை கலந்த புன்னகை தோன்றியிருந்தது.
அவர் திரும்பவும் அவன் வாயிலாக கேட்க விழைந்த அந்த சொற்கள் அவரை நிதானப்படுத்துவதற்கு பதில் தமது நிதானத்தை அவர் இழக்கும்படியே செய்தன. அவர் தம்மையும் அறியாது இருக்கையை விட்டு எழுந்தார். இப்ப மட்டும் அடிச்சு துரத்த மாட்டேனா என்ன என்கிற கேள்வி தொக்கி நிற்க முருகேசனை ஒரு பார்வை பார்த்தார். இந்த மாதிரி காரியமெல்லாம் நம்ம குடும்பத்துல வழக்கம் இல்லைங்க, தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க என்றார். சொற்கள் அமைதியாகவும் அழுத்தமாகவும் வெளிப்பட்ட விதம் அவர் மிகவும் சினந்திருந்தார் என்பதையும், ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முயன்று கொண்டிருந்தார் என்பதையும் முருகேசனுக்கு உணர்த்தின. ஆனால் அவன் அவற்றால் பாதிக்கப்படவில்லை. பழமை போக்குவாதிகள் வேறு எப்படி பேச முடியும்? அதுவும் எடுத்த எடுப்பில் எவ்வாறு சரி என்று சம்மதித்து விட முடியும்? கொஞ்சமாவது யோசிக்கத்தானே செய்வார்கள் என்றெல்லாம் தனக்குள் நினைத்து பார்த்த முருகேசன், காலம் ரொம்ப மாறிட்டு இருக்குது சார். நீங்க படிச்சவங்க, இன்னும் பழைய கொள்கைகளையே உடும்பு பிடியா பிடிச்சிட்டு இருக்கிறது சரியில்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துக்கு இது ஒன்றும் தப்பில்ல என்றான் பணிவாக. ஏண்டா பொறுக்கி பயல உபதேசமா பண்ற எனக்கு என்று சுட சுட கேட்க எண்ணிய கதிரேசன் தம்மை அடக்கி கொண்டு, தப்பு சரிங்கிற கேள்விக்கே இடம் இல்ல. எங்க குடும்பத்துல இதெல்லாம் வழக்கம் இல்ல. ஏன் எந்த குடும்பத்திலயுமே வழக்கம் இல்ல. எந்த குடும்பத்துலதான் ஒரு பொண்ணு புருஷன் சேர்த்து வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு மறுமணம் பண்றதை பத்தி நினைக்கிறாங்க? மொத்தத்துல எனக்கு விருப்பம் இல்ல என்று நறுக்கு தெரிக்க பேசினார். முருகேசனும் மரியாதைக்காக எழுந்து நின்றாலும் விடாப்பிடியாக, பெரியவங்க அப்படி சொல்லி தட்டி கழிச்சிடக்கூடாது. சுலோசனாவுக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் நீங்க சொல்றத ஓரளவுக்கு ஏத்துக்க முடியும். அதுவும் இல்ல, அப்படியே ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவங்க மறுமணம் அவங்களுடைய சொந்த விஷயம் இல்லைங்களா என்று கேட்டான். இந்த தடவை அவன் சொற்களில் பணிவு இருந்ததாக சொல்ல முடியாது. இது வெளிப்படையாக தெரிந்ததால் கதிரேசனின் கண்கள் சிவந்தன. என் பொறுமை பறி போயிட்டு இருக்கு. நான் வாயறியாம பேசுறதுக்கு முந்தி இங்கிட்டு இருந்து போயிருங்க. விதவு பொண்ணுங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் கட்டி வைக்கிற அளவுக்கு நாங்க பண்பு கெட்டவங்க இல்ல. போங்க இங்கிட்டு இருந்து. சரி, நீங்க இப்ப ரொம்ப கோபமா இருக்கீங்க. நாம அப்புறம் சாவகாசமா இத பத்தி பேசுவோம். ஆனா ஒண்ணு, நாங்க 2 பேரும் திடமான முடிவுக்கு வந்திருக்கோம். யாராலையும் எங்களை அசைக்க முடியாது. உங்ககிட்ட சொல்லி போட்டு செய்யணுங்கிற மரியாதைக்காகத்தான் வந்தேன். நீங்களே முன்னின்னு செய்தி வச்சீங்கன்னா வம்பில்ல. பிறகு ரொம்ப தலை குனிவா போயிரும். நீங்களே செஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கும் பேரு முற்போக்கான தகப்பன் நான் தகப்பன்னு 4 பேர் சொல்வாங்க. 4 பேரு முற்போக்குன்னு சொல்ல மாட்டாங்க. என் மூஞ்சியில காரி துப்புவாங்க. 4 பேரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அம்பிட்டு தான். போயிட்டு வாங்க. நான் 1 வாரம் கழிச்சு திரும்பவும் வர்றேன். அதுக்குள்ள யோசனை பண்ணி வைங்க. 1 வாரம் கழிச்சும் இதே பதில் தான் கிடைக்கும். மறுபடி வராதீங்க இங்கிட்டு. நீங்க இவ்வளவு கடுமையா பேசுனீங்கன்னா விபரீதம் தாங்க நடக்கும். அப்புறம் எங்க மேல வருத்தப்பட்டுக்காதீங்க. இப்படி சொல்லியவாறு கதிரேசனை நோக்கி மரியாதையுடன் கை கூப்பிய முருகேசன் அங்கிருந்து அகன்றான். முருகேசன் சென்றதன் பிறகு கதிரேசன் நடந்ததை செறித்து கொள்ள முயன்றவாறு தம் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடை போட்டார். அவரால் நம்பவே முடியவில்லை. பக்கத்து தெருவில் இருந்த சினிமா கொட்டகை தவிர வேறு எங்கும் போகும் வழக்கம் இல்லாத சுலோசனா, குனிந்த தலையை தேவையற்று உயர்த்தி பார்க்கும் வழக்கம் இல்லாத சுலோச்சனா, யாருடனும் அதிகம் பேசும் வழக்கம் இல்லாத அவள், தான் ஒரு கைம்பெண் என்கிற உணர்வு மழுங்கி போய் ஒருவனை மணக்க எண்ணி அவனுக்கு தன் சம்மதத்தையும் அளித்து விட்டதை பற்றிய வியப்பில் அவர் மலைத்து போய் வெகு நேரம் நடை போட்டவாறு இருந்தார். நடைமுறையை மீறி அப்படி ஒரு திருமணத்தை தம் குடும்பத்தில் அனுமதிக்க அவர் தயாராக இல்லை. ஒரு கைம்பெண்ணின் மறுமணம் என்பதை பற்றிய நினைப்பே அவருக்கு குமட்டலை தந்தது. அதிலும் அந்த கைம்பெண்ணின் இடத்தில் தம் மகளை நிறுத்தி பார்த்து அவர் சொல்லி மாளாத அருவருப்பு எய்தினார். என்ன காரியம் செஞ்சிருக்கா? துணி உலர்த்தறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் அவனோட கொட்டமா அடிச்சிருக்கா இவ. தான் ஒரு விதவைங்கிற பிரஜை வேண்டாம் ஒரு பொண்ணுக்கு. 2 வருஷம் கூட வாழ்ந்த ஒரு புருஷனை மறந்து போட்டு எப்படி ஒரு பொண்ணு மறுபடியும் கல்யாணம் கட்டிக்க நினைக்க முடியும்? கலி முத்தித்தான் போயிருச்சு என்று தமக்குள் அரற்றிய அவர், சுலோச்சனா என்று இறைந்து குரல் கொடுத்தார். சுலோச்சனா வந்தாள்.
தம் முன்னால் வந்து நின்ற அவளை அவர் ஏற இறங்க ஒரு முறை பார்த்தார். அவரது பார்வை கடைசியாக அவளது வெற்று நெற்றியில் படிந்தது. அதை பார்த்ததும் அவருள் துயரம் பொங்கினாலும் கன நேரமே நீடித்த அந்த துயரத்தை வெற்றி கொண்டு சினம் தலை தூக்கிற்று. என்னது சுலோ, நான் கேள்விப்படுறது உண்மைதானா? அந்த பையன் முருகேசன் வந்து பேசினானே என்கிட்ட, அதெல்லாம் உண்மையா? அவனை கல்யாணம் கட்டுறதுக்கு நீயே சம்மதிச்சிருக்கிறையாமே, என்ன இதெல்லாம் என்று அவர் தம் முகத்திலும் குரலிலும் கடுமை காட்டி, ஆனால் குரலை மட்டும் விழிப்புடன் அடக்கி வினவிய போது சுலோச்சனாவின் கண்கள் தாழ்ந்தன. அவள் ஒன்றும் சொல்லாது நின்று கொண்டிருந்தாள். அப்ப நெசந்தானா? என்ன பேசாம நிக்கிற? நம்ம சொந்தக்காரங்கள்லாம் என் முகரையிலையும் உங்க அம்மா முகரையிலையும் காரி துப்புவாங்களே, அதை பத்தி யோசிச்சு பார்த்தியா? எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்துச்சுன்னா அவனோட நீ பேசியிருப்ப. அவ்வளவு காய்ப்போச்சா? நீ ஒரு விதவைங்கிறது ஞாபகம் இருக்குதா, இல்ல மறந்து போயிட்டியா? சுலோச்சனாவின் கண்களில் கண்ணீர் கிளம்பிற்று. ஆனால் அவள் பதிலே சொல்லாமல் இருந்தாள். என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒன்னும் சொல்லாம நின்னுட்டு இருக்கிற? அந்த மாதிரி ஏதாச்சும் எண்ணம் வச்சிட்டு இருந்தியானா அதை விட்டு போடு. ஆமா, நம்ம குடும்பம் என்ன, கௌரவம் என்ன, நீ செய்திருக்கிற காரியம் என்ன? நான் இப்ப என்ன செஞ்சு போட்டேன்? நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்கிடத்தான் போறேன். எனக்குன்னு நாளைக்கு யாரு இருக்கிறாங்க? இப்படி கேட்டுவிட்டு அதுதான் தனது முடிவான பதில் என்பது போல் சுலோச்சனா மேற்கொண்டு எதுவும் பேசாமலும் அங்கு நிற்காமலும் முகத்தை சட்டென்று திருப்பிக் கொண்டு அப்பால் நகர்ந்தாள். அந்த நகர்வில் வெளிப்பட்ட உதாசீனம் கதிரேசனை அயர்த்தியது. ஓஹோ, அம்புட்டு காய்ப்போச்சா? வெக்கங்கட்ட சிரிக்கி, நீ எப்படி அந்த பயலை கட்டிக்கிறேன்னு பார்த்து போடுற என்று அவர் அவளது முதுகை பார்த்து கொண்டே சொன்னார். சுலோச்சனா திரும்பி பாராமல் சென்று அடுக்களைக்குள் மறைந்தாள். கதிரேசன், லட்சுமி, ஏ லட்சுமி என்று கத்தி தம் மனைவியை கூப்பிட்டார். அடுக்களையில் வேலையாக இருந்த லட்சுமி ஈர கையை புடவையில் துடைத்தவாறு, ஏன் இப்படி குடியே முழுகி போயிட்ட மாதிரி கத்துறீங்க என்று கேட்டவாறு அவர் எதிரே வந்து நின்றாள். குடி முழுகி தாண்டி போயிருச்சு, உன் மக செஞ்சிருக்கிற வேலையை பாரு. யார சொல்றீங்க? ரஞ்சிதமா? ஒரு 2வது மக சுலோசனாடி. பக்கத்து வீட்டுல ஒரு மைனர் இருக்கானே, அவனை கல்யாணம் கட்டிக்கணுமாம் அவளுக்கு. என்னது, அந்த பையன் அதுக்குதான் இப்ப வந்துட்டு போறானா? இது என்ன அநியாயம்? நீ பேசி பாரடி உன் பொண்ணுகிட்ட. நான் பேசி பார்த்துட்டேன். தலைய ஒரு வெட்டி போட்டு போறாடி, ரொம்ப திமிரா. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு கிரிசகட்ட பொண்ணா? சுலோசனாவே மறுபடியும் கல்யாணம் கட்டணுங்கிறாளா? என்னால நம்பவே முடியலையே ஆண்டவனே என்ற லட்சுமிக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. அவளை தாங்கிக் கொள்ள கதிரேசன் விரைந்து நெருங்கிக் கொண்டிருக்கையிலேயே அவள் அதிர்ச்சியால் மயக்கமுற்று சாய்ந்தாள். ஓடியாங்கடா பசங்களா, ஒரு சொம்புல பச்சை தண்ணி உண்டா ரஞ்சிதம் என்ற கதிரேசன் அவளை மடியில் இருத்தி கொண்டு கூவினார். மறுகணம் அந்த இடத்தில் ஒரே கூச்சலும் கும்மாளமுமாக அவருடைய 3 பெண்களும் 3 பிள்ளைகளும் வந்து குழுமினார்கள். அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து செய்த பணிவிடைகள் அவளது மயக்கத்தை தெளிவிக்கவில்லை. பயந்து போன கதிரேசன் மகன்களில் ஒருவனை அனுப்பி டாக்டரை கூட்டி வர செய்தார். லட்சுமியை சோதித்து பார்த்த டாக்டர் ஏதோ மருந்துகளை எழுதி கொடுத்தார். பிறகு கதிரேசனை நோக்கி புன்னகை செய்தார். மிஸ்டர் கதிரேசன், உங்கள் மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டிய கேஸ், ஏன்னா ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க என்று டாக்டர் சொன்னபோது கதிரேசனின் முகத்தில் அசடு தட்டிற்று. தமக்கு பின்பக்கம் நின்று கொண்டிருந்த சுலோசனாவின் கண்களில் இருந்து சிந்திய பார்வை தமது முதுகை துளைத்து கொண்டிருந்ததை திரும்பி பார்க்காமலேயே அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. 1975ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.